பார்த்துருந்தோம். லெம்மா வந்து A = BQ + Rஓட முடிஞ்சிடும். அல்காரிதம்ங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து அல்காரிதம். இப்போ A = BQ + Rஓட லெம்மா முடிஞ்சது. அதிலிருந்து என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா, அந்த கண்டிஷன் இருந்தது அப்படின்னா, எவ்ரி காமன் டிவைசர் ஆஃப் ஏபியோட காமன் டிவைசர் வந்து பிஆருக்கும் காமன் டிவைசர் தான் அப்படிங்கிறதும், அதே மாதிரி பிஆரோட காமன் டிவைசர் இது ஏபியோட காமன் டிவைசர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இதோடது. அது எப்படின்னா, கண்டினியூஸாக ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இதோட எக்ஸ்டென்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் BA இருக்குது, கோஷன்ட் ரிமைண்டர். இது இருந்ததுன்னா மறுபடியும் ரிமைண்டர் வெளியே B உள்ள, இதை ரிமைண்டரை மறுபடியும் ஏன்னு எடுத்துட்டு பியை மறுபடியும் பின்னு எடுத்துட்டு இதை ஏன்னு எடுத்து மறுபடியும் சால்வ் பண்ணி ரிமைண்டர் 0 வர வரைக்கும் போடுறது தான் இந்த யூக்ளிட் டிவிஷனோட அல்காரிதம். அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த அல்காரிதம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, HCF கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம லோயர் கிளாஸில் HCF படிச்சிருக்கோம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மெத்தடும் இருக்கும், இன்னொன்று நார்மல் டிவிஷன் மெத்தட் இருக்கும். 2 மெத்தட்லையுமே HCF கண்டுபிடிச்சிருப்போம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணாமல் இந்த யூக்ளிட்ஸ் லெம்மா யூஸ் பண்ணி எப்படி HCF கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். ஆஃப் 210,55 இந்த ஃபார்மில் எழுதியிருக்கலாம். இதிலிருந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. 210 55ஆல் டிவைட் பண்ணணும். A = BQ + Rங்கிறது யூக்ளிட்ஸோட ஃபார்முலா. இதில் A அப்படிங்கிறது 210, Bங்கிறது 55. இப்போ கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும். 55 × 1 55, 55 × 2 110, 55 × 3 165, 55 × 4 210 விட அதிகமாயிடும். அப்போ 3 வரைக்கும் போட்டோம்னா 165. 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 45. இப்போ R 45, Q 3. இதுதான் இதோட இது. இதில் லெம்மாவில் என்ன கொடுத்துருப்பாங்க? If A and B has a common divisor, is also a common divisor of B and R. அப்போ Bயையும் Rஐயும் மறுபடியும் டிவிஷனுக்கு கொண்டு வரணும். அப்போ 55, 45. இதில் எது சின்ன நம்பரோ அது உள்ளே வரும், பெரிய நம்பர் வெளியே வரும். அப்போ 55 45 × Q + R. இதுக்கு கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும். 145 is 45, 10. அப்போ கோஷன்ட் 1, ரிமைண்டர் 10. மறுபடியும் இது காமன் டிவைசர். ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ 55 45 இருக்குது. இதில் B 45, ரிமைண்டர் 10. மறுபடியும் இதுக்கு டிவிஷன் அல்காரிதம் A = கண்டுபிடிக்கணும். அப்போ 45 = Bயோட வேல்யூ 10, இதுக்கு கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். 10 / 45. அப்போ கோஷன்ட் 4 + Bயும் ஆரும் 10, 5 மறுபடியும் டிவைட் பண்ணணும். Bயோட வேல்யூ 10, Aவோட வேல்யூ 10. Aவோட வேல்யூ 10, 10 = Bயோட வேல்யூ 5. Q கண்டுபிடிக்கணும். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 2s are 10, 0. அப்போ Qவோட வேல்யூ 2, ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. அப்போ டிவைசர் Bங்கிற வேல்யூ 5ங்கிறது தான் 210 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் எக்ஸை கண்டுபிடிக்கலாம். 5 + 325 = 330. X = 330 / 55. 11 வேல்யூ 6ங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் நம்பர் கேட்டிருக்காங்க. 445க்கு 572க்கும் டிவைட் பண்ணுற நம்பர் லீவிங் ரிமைண்டர் 4 and 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ A = BQ + R. ஏவோட வேல்யூ 445, BQ + Rஓட வேல்யூ 4.
அப்போ பிக்யூவோட வேல்யூ 445 மைனஸ் 4ஓட வேல்யூ 441. அதே மாதிரி அடுத்தது 572. 570ஓட ரிமைண்டர் 5. 572 மைனஸ் 5ஓட வேல்யூ 567க்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூ வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து 567, 441. கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 447, 441 இன்ட்டு 2, 441 இன்ட்டு 2 போட்டால் 800 சம்திங் வந்துடும். அப்போ 1441. 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, 126. அப்போ 126. மறுபடியும் யூக்ளிட்ஸ் அல்காரிதம் வந்து பிகமார் மறுபடியும் இந்த 126 வந்து 441 ஏன்னு எடுத்துக்கிட்டு பி வந்து 126, கியூவும் ஆரும் கண்டுபிடிக்கணும். 126 டிவைடட் பை 441 வந்து 378. 126 இன்ட்டு 4ஓட வேல்யூ 500. அப்போ நம்ம 378 எடுத்துக்குவோம் 3 டைம்ஸ். இதை சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 63 ஆன்சர் கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் 63, கோஷன்ட் 3. அப்போ இன்னும் 0 ஆகலை, மறுபடியும் வந்து எடுத்துக்கணும். 126 இஸ் ஈக்குவல் டு 63 இன்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். இப்போ மறுபடியும் எப்படி பண்ணணும், மறுபடியும் எடுத்துகிட்டு பண்ணணும். என்ன பண்ணலாம், 63 டிவைடட் பை 126. 63 இன்ட்டு 2, 126. 3 2s are 6, 12, 126. ஒரு வழியாக நம்மளுக்கு 0 வந்துருச்சு. அப்போ கியூவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 0. அப்போ இதுதான் வந்து ப்ராப்பர் டிவிஷன். இதுதான் ப்ராப்பர் டிவிஷன். இதில் பேஸோட வேல்யூ வந்து 63. அப்போ இதோட கிரேட்டஸ்ட் நம்பர் தட் டிவைட் 445, 572ஓட வேல்யூ வந்து 63 அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம். நம்பர்ஸ்க்கு வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து கண்டுபிடிக்கணும். 3 நம்பர்ஸ்க்கு எப்படி ஜிசிடி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்கு ஜிசிடி கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரோட இந்த ஆன்சரை வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஆன்சருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், நார்மல் எப்போவும் போல் ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏவோட வேல்யூ வந்து 504, 396. கோஷன்ட்டும் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கலாம். 396 டிவைடட் பை 504, 396. 504 டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் 396. 504ல் 396 மைனஸ் பண்ணோம்னா 108ங்கிறது ரிமைண்டர். கோஷன்ட் வந்து 1. இப்போ மறுபடியும் வந்து இதில் ஆறுங்கிறது வந்து பேஸ் ஆயிரும், ஏங்கிறது 396 ஆயிரும். இதில் இருந்து மறுபடியும் கண்டுபிடிக்கணும் கியூஆர். 396, 324 சப்ராக்ட் பண்ணோம்னா 72 வருது. அப்போ இதோட கோஷன்ட் 3 ப்ளஸ் 72. அப்போ இதை வந்து மறுபடியும் ரிமைண்டர் 0 வரல. அப்போ வந்து 108ங்கிறது இது, பியோட வேல்யூ 72. அப்போ 72, 108. 72 இன்ட்டு 2ஓட வேல்யூ 144 வந்துடும். ஸோ வந்து 72 வந்து 1 டைம்ஸ் பண்ணோம்னா 1, ரிமைண்டர் 36. இன்னும் நம்மளுக்கு 0 வரல. ஸோ மறுபடியும் வந்து 72, 36 ப்ளஸ் 72வை டிவைட் பண்ணலாம். 36 இன்ட்டு 2ஓட வேல்யூ 14. 36 இன்ட்டு 2ஓட வேல்யூ வந்து 72. அப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து பியோட வேல்யூ 36. அப்போ இதுக்கும் மறுபடியும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். 636. 36 இன்ட்டு பியோட வேல்யூ 36. கோஷன்ட் வந்து 17 ப்ளஸ் 24 இப்படி எழுதலாம். 0 வரல. ஸோ மறுபடியும் பண்ணுவோம். மறுபடியும் இதில் வந்து ஏவோட வேல்யூ 36, பியோட வேல்யூ 24. அப்போ 24, 12.
அப்போ கோஷன்ட் 1 ரிமைண்டர் 12 மறுபடியும் டிவிஷன் எடுக்கிறோம். டிவிஷன் எடுக்கிறப்ப 24 வந்து ஏவோட பாகம் வந்துடும், 12 வந்து பியா வந்துடும். இதுலேருந்து கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். 12 2s are 24. அப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு, கோஷன்ட் வந்து 2 வந்துருச்சு. ஸோ இதோட பியோட வேல்யூ வந்து 12. ஸோ கிரேட்டஸ்ட் டிவைசர் ஆஃப் 396, 504, 636 ஓட வேல்யூ 12. Thank you for watching this video. Please subscribe it if you like this channel. Comment us any queries or doubts. See you next video.